ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போனாங்க இல்லையா? அவங்கள பற்றி முத்துக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்குங்க. நம்ம முத்து என்ன பண்ணுறாருனா, மீனா கூட சேர்ந்து அந்த நடிகர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த நடிகர் வீட்டுக்கு பூ கொடுக்குற மாதிரி மீனாவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பீச் ஹவுஸ் பற்றியும் கேட்குறாரு. அப்படியே வந்து அது வித்துட்டு போனார் இல்லையா, அவரை பற்றியும் லைட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த நடிகரே ரொம்ப வாலண்டரியாக சொல்லிடுறாரு, நான் கூட ரொம்ப நம்பியிருந்தேன் அவரை. ஆனால் அவர் சரியான ஃப்ராடாக இருப்பார் போல். அந்த வீட்டை வரை யாருக்கோ வித்துட்டு போகணும்லாம் பேசிகிட்டு இருந்தாரு. யாருக்காச்சும் வித்துட்டாரா என்னன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், முத்து வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டாங்க, இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அச்சோ என்னப்பா சொல்கிற, இப்படி ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ தான் வந்து முத்து வந்து அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு தெரியுமா, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, ஆனால் அவர் சொந்த ஊர் ஏற்காடுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயம் பார்த்தா அந்த டெரர் லேடி வேறு வந்துடுறாங்களா, மீனாவும் முத்துவும் இருக்கிறத வர பார்த்துடுறாங்க. அப்புறம் அந்த நடிகர்கிட்ட டெக்கரேஷன் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த நடிகர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷனை பார்த்துக்கோங்க, 2 கார் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கேன், அந்த காரோட டெக்கரேஷன் வந்து மீனா பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த டெரர் லேடிக்கு பொறுக்க முடியல. ஏன் சார், அதையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி சொன்னதும் அந்த நடிகருக்கு கோவம் வந்துடுது. ஏமா நீங்கள் மட்டும் தான் பழைக்கணுமா, அவங்க பழைக்கக்கூடாதா, ஒரு சின்ன வேலை தான் கொடுக்குறேன் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் லேடியில் எதுவுமே பேசவே முடியல, ரொம்ப காண்டில் வந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் முத்து அந்த ஆளை பற்றி விசாரிச்சார் இல்லையா, அதை பற்றி வந்து வீட்டில் போய் சொல்கிறாரு. ரோகிணியும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி எல்லா விஷயத்தையும் காதலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அவரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து விஜயா வந்து மனோஜ் உன்ட்ட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்டலாம் எந்த ஃபோட்டோவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் மீனாக்கு ஒரு ஐடியா தோணுது, அங்கே பக்கத்தில் சிசிடிவிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. முத்து வந்து சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்த ரோகிணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல். இதை அப்படியே கொண்டு போய் சிட்டிக்கிட்ட வர சொல்ல போகிறாங்க. ஸோ இதனால் வந்து சிட்டிக்கு வந்து ஒரு லாபம் வேணும் அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ இதுலேயும் பணத்தை தொலைக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.